ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். குக்கரில் மாற்றி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி தக்காளி அளவுக்கு, மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். மட்டனை வேக வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை போய் இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நான் குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ குழம்ப தாளித்து விட்டுக்கலாம். நான் அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால அதில் பாதி பாதி சேர்த்தா போதுமானது. அதனால் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வெட்டி வச்ச மீதி தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும்போது நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரட்டு பெரட்டிக்குவோம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பெரட்டியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணியை அதிலே சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அதை கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இதில் உருளைக்கிழங்கு 4 வெட்டி போட்டுக்கலாம். ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டை கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்தோம் அப்படின்னா மட்டன் அப்படியே குழஞ்சிரும். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் மட்டனை சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை குழம்போட சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். மட்டன் போட்டாச்சு. இப்போ குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி மட்டனும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு மல்லித்தலை மட்டும் தூவிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் குழம்ப வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.